Okay, once again, எல்லா தமிழ் கூட்டாளிக்கும் வணக்கம். அன்னைக்கு February 6, 2025. ட்ரெயின்ல இருந்த எல்லோருமே அவங்க ஊருக்கு போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த 36 வயசான ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பயணம்னால இல்ல, 27 வயதான ஹேமராஜ்ன்ற ஒரு பையனால. திருப்பூர் பனியன் கம்பெனியில் வேலை பார்க்குற 4 மாத கர்ப்பிணியான ஒரு பெண். அவங்க கணவர் வீட்டில் இருந்து திருப்பதியில் இருக்கிற அவங்களோட அம்மா வீட்டுக்கு போக கோயம்புத்தூர் திருப்பதி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் காலையில் 6:48க்கு லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறாங்க. அவங்க கூட வெறும் 5-7 பேர் மட்டும்தான் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. 10:03க்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் ட்ரெயின் ரீச் ஆகுது. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லோருமே அங்க இறங்குறாங்க. இப்போ அந்த கர்ப்பிணி மட்டும்தான் தனியா இருக்காங்க. வண்டி ஸ்டேஷன் விட்டு கிளம்ப ஆரம்பிக்குது. அவசரமா ஒருத்தன் ஓடி வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறான். அவனை பார்த்து, தம்பி, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், இங்க ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த கர்ப்பிணி. வண்டி கிளம்பிருச்சு, நான் அடுத்த ஸ்டாப்பான காட்பாடியில் இறங்குறேன், அது வரை என்னை அலோ பண்ணுங்கன்னு அப்பாவி போல நடிச்சான் அந்த பையன். சரின்னு இவங்களும் அவங்க இடத்துல அமைதியா இருக்காங்க. ஆனா அந்த கர்ப்பிணி நினைக்கிற மாதிரி அவன் அப்பாவி எல்லாம் கிடையாது. இவன் மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவன் ஏற்கனவே ட்ரெயின்ல இருந்த ஒரு பொண்ணோட பேக்கை திருடி ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கு மேல அவன் மேல கூண்டா சட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கும் மேல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ பெயில்ல வந்திருக்கான். இப்படி குற்றங்களை தொடர்ந்து பண்றத வழக்கமா வச்சிருக்கிறவன் தான் இப்போ அப்பாவி மாதிரி நடிச்சு இந்த ட்ரெயின்ல ஏறி இருக்கிற 27 வயதே ஆன ஹேமராஜ். இப்போ அந்த ட்ரெயின் வேகமா போக ஆரம்பிக்குது. என்னதான் இவன் அடுத்த ஸ்டாப் வரைக்கும் அலோ பண்ணாலும் அவன் இங்கேயும் அங்கேயும் திரியறத பார்த்து கொஞ்சம் கலக்கம் அடைகிறாங்க அந்த கர்ப்பிணி. கொஞ்ச நேரத்துக்கு ட்ரெயின்ல இருந்த ரெஸ்ட் ரூம்க்கு போனவன் வெளியே வரும்போது அவனோட சட்டையெல்லாம் கலட்டிட்டு வெளியே வந்தான். இப்போ அந்த நாயோட பார்வை அந்த கர்ப்பிணி மேல திரும்புது. இப்போ அந்த பெண்ணை நோக்கி ஓடி வந்தவன் அவனோட உண்மையான சைக்கோத்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். தனியா மாட்டிக்கிட்ட அந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் 4 மாசம் கர்ப்பிணியா இருக்கேன், தயவு செஞ்சு இப்படி பண்ணாத, உங்க வீட்லயும் அம்மா அக்கா மாதிரி என்ன நினைச்சுக்கோடா தம்பின்னு சொல்றாங்க. அவங்க இப்படி அழுதுகிட்டு கெஞ்சினாலும் அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம இருந்த ஹேமராஜ் இன்னும் மூர்க்கத்தனமா அவங்கள தாக்க ஆரம்பிச்சான். ஒரு கர்ப்பிணியா இருந்தாலும் அவங்க மானத்தை காப்பாத்த முடிஞ்ச அளவுக்கு போராடுறாங்க.
போராடி அவனை தள்ளி விட்டு அவங்களோட சீட் மேலே ஏறி நின்று செயினை பிடிச்சி ட்ரெயினை நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சுதாரிச்சுக்கிட்ட ஹேமராஜ் அவங்கள தடுத்து நிறுத்துறான். சரி, ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டு கதவை சாத்திடலாம், இப்போதைக்கு இவன்கிட்ட தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க அந்த கர்ப்பிணி. ஆனா அந்த சைக்கோ ஹேமராஜ் புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அவங்கள தரன்னு இழுத்துட்டு டோர் கிட்ட போக பார்க்கறான். இப்போ ரொம்ப பயந்து போன அந்த பெண் ட்ரெயின்ல இருந்த கம்பியை விடாம பிடிச்சுக்கிறாங்க. ஒரு 4 மாச கர்ப்பிணியா இருந்தாலும் அவங்களோட வலது கைய ஈவி இறக்கமே இல்லாம உடைச்சிடுறான் அந்த சைக்கோ. 2 கை பேலன்ஸ்ல தொங்கிக்கிட்டு இருந்தவங்க இப்போ ஒரு கை வச்சுக்கிட்டு அதிவேகமா போயிட்டு இருக்கிற ட்ரெயின் டோர் கிட்ட போராடுறாங்க. அதுவும் பயத்துல 4 மாச சிசுவோடவும் மற்றும் கை உடைஞ்ச வலியோடவும். பொறுத்து போன அந்த ஹேமராஜ் அந்த பெண்ணோட இன்னொரு கையும் எட்டி உதைச்சி கீழே தள்ளி விடுறான். ஓடுற ட்ரெயின்ல இருந்து கீழே விழுந்தவங்க ட்ராக்ல மண்ணு வைக்கோல் இருந்த இடத்துல உடம்புல சில காயங்களோட தலை உடஞ்சி வேலூர் பக்கம் இருக்கிற கேவி குப்பம்ன்ற இடத்துல அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க. இதை பார்த்து பதறி போன ட்ராக்ல வேலை செஞ்சுட்டு இருந்த கேங்மேன் சுத்தி இருந்த ஊர் சனத்தை கூப்பிட்டு அந்த புள்ளத்தாச்சிக்கு தண்ணி கொடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. தகவல் தெரிஞ்சதும் ஸ்பாட்டுக்கு உடனடியாக வந்த ஆம்புலன்ஸில் அந்த கர்ப்பிணியை ஏற்றி கிட்டே இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அன்கான்ஷியஸில் இருந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த கர்ப்பிணி சுய நினைவுக்கு வந்ததும் காவல்துறை கிட்ட கொடுத்த வாக்குமூலம் இதுதான். எனக்கு நடந்த மாதிரி வேற யாரும் பொண்ணுக்கு நடக்குவாருங்க. அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? ஆமாங்க சாமி. இப்போ வெளியே வந்ததுனால இப்போ நானே 3ஆவது ஆகிப்போச்சு. இன்னும் அடுத்த பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன காரணம் இருக்கு? கண்டிப்பாக நடக்கும்ல. இந்த சைக்கோலாம் வெளியே விடாதீங்க. அவனுக்கு என்ன தண்டனை மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே கொடுங்க அவனுக்கு. சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொன்னால் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கேன். அவன் ஸ்டேஷன்லேருந்து ஜெயிலேருந்து வெளியே வரப்பார். சரிங்களா? இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஆயிட்டுக்கிறாங்க. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிட்டுக்குது. சரிங்களா? ட்ரெயினில் பாதுகாப்பு கிடையாது, நடந்து போகிறப்போ ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. சம்பவம் நடந்த அடுத்த நாள் பிப்ரவரி 7ஆம் தேதி கேவி குப்பம் பக்கத்துல இருக்கிற பூஞ்சோலைன்ற கிராமத்துல சிசிடிவி உதவியோட ஹேமராஜ் தமிழக காவல்துறையினால் கைது செய்யப்படுறான். அவன் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர், செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் ரிஜிஸ்டர் செய்யப்படுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த சிச்சுவேஷனை எப்படி தடுத்து இருக்கலாம் அண்ட் ஃப்யூச்சரில் இது நடக்காமல் எப்படி தடுக்கலாம்னு உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் க்ரைம் ஸ்டோரிஸ் அண்ட் டிபேட்டபிள் டாபிக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம். டு ஸ்டே கனெக்டட், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். இஃப் யூ ஹேவ் எனி டாபிக் டு டிஸ்கஸ், ட்ராப் எ கமெண்ட். வில் பேக் சூன் வித் கிரேட் கண்டென்ட். டேக் கேர் மக்களே.